இந்து கோயில் மட்டும்தான் செயல்படுது, இந்த இஸ்லாமிய கோயிலும் கிறிஸ்துவ கோயிலும் கொண்டு வரப்படல, அதனால அறநிலையத்துறையிலிருந்து இந்து கோயில்களெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு. ஒன்று அரசாங்கத்துக்கு, எந்த அரசாங்கத்துக்கு இருந்தாலுமே தைரியமும் திராணமும் இருந்தால் வேற மதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். அதை கட்டுறதுக்கு முடியல. நம்ம எல்லாமே சொல்கிறோம், வேற காமன் டு ஆல். என்ன, நம்ம எல்லாருக்குமே எந்த விதமான இது இல்லாமல், நமக்கு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒன்று அப்படின்னு சொல்லாச்சு. அப்போது அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ சர்ச்சிலேயோ மசூதிலேயோ கொண்டு வர முடியாத அரசாங்கம் மறுபடியும் இந்து அறநிலையத்தை மாத்திரம் வச்சுக்கூடியது அவமானகரம். ஆகையினால தைரியம் இருந்தால் சர்ச்சு மசூதி அங்கேயும் இதை கொண்டு வரணும். அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமாக எடுக்கணுங்கிறத நம்மளுடைய இதுவும் என்னுடைய இதுவும் அதுதான், கருத்தும் அதே தான். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்து கோவில் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்? இல்லை, பிரச்சனைகளும் இருக்குது, நன்மையும் இருக்குது. நன்மைக்கான பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் இப்போது ஹெச்ஆர்என்சி என்ன சொல்கிறது, நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணினோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எங்கே என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்திலையோ எந்த மினிஸ்டர் வீட்டு பணத்திலையோ இல்லை அரசாங்க பணத்திலையோ எங்கேயுமே பண்ணலை. எந்த ஒரு கோவில் பணிகள் இப்போது ஒரு நம்ம சொல்கிறோம், இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், எல்லாம் கோவிலில் ஆஸ்திகளை நம்ம எடுத்தோம், நாங்கள் அந்த கோவிலில் இப்போ அங்கே ஒரு இந்த ட்ரெயினை விட்டோம், மலை ஏறத்துக்கு தான் விட்டோம். ஆனால் அதெல்லாமே பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதாவது தான் பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்திலேருந்து போட்ட எந்த விதமான. ஆனால் இதில் ஹெச்ஆர்என்சியில் நமக்கு ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னென்னா, நம்ம பக்தருடைய சம்பளங்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறது தான் பெரிய வேஸ்ட். அதை தவிர ஹெச்ஆர்என்சிலேருந்து நன்மைனா சில இதெல்லாம் இருக்குது, வேஸ்ட் இதுமாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. சரி, இல்லை இப்போது இந்த பிரதமர் கரெக்டான நமக்கு ஹிந்து சார்ந்த பிரதமராக இருக்கார். ஆகையினால நீண்ட நாள் இருப்பார். இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஹிந்து ராஷ்டிரம் இந்து கோசரம் இருக்கக்கூடியது. எத்தனை நாள் நமக்கு ஒரு இந்துக்களுக்கு உண்மையான சிந்தனை எண்ணி வரைக்கும் நமக்கு வருதோ அன்னி வரைக்கும் நமக்கு இந்த ஒரு மாற்றங்கள் தேவை. அதே மாதிரி பிரதமரும் இதே பிரதமராகவே நமக்கு மாற்றங்கள் நம்ம நாட்டில் ஆற வரைக்கும் இருப்பாருங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். 4 ஆகலாம் 5 ஆகலாம், அது வேற. அது இல்லை சனாதனத்தை சொல்லுங்க இல்லை சாமி, சனாதனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை சனாதனத்தை பற்றி நம்ம 40 ஜோதிச்சுங்க. எத்தனை மார்ஜின்ஸ் ஆஃப் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் போது இப்போ என்ன இருக்குது, டோட்டலாக தட் இஸ் இந்த ஆன்டி ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கமாக ஓட்டிங் ஆகிருக்கு. அதுதான் அவங்க ஜெயிச்சாங்களே தவிர பாக்கி டோட்டலாக இந்துஸ்கள் எல்லோருமே ஒன்றாக வந்திருந்தால் இன்றைக்கி நம்ம எல்லா இந்துக்கும் ஒன்று நினைச்சோம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய அப்பா பேரை தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்கள் இனிஷியலை சொல்லுங்க தான் சொல்லுவோம். நாம் என்ன பண்ணுறோம், சங்கோஜப்பட்டு ஐயோ இப்போ என்ன ஆகணும், நம்ம பேரை பார்க்குறோம், நிறைய பேர் என்ன இருக்குன்னா அவங்க அப்பா பேர் பித்துகுழின்னு இருக்கும், இல்லை பிச்சை எப்பான்னு இருக்கும். ஐயோ இந்த பிச்சை எப்பான்னு சொல்லிட்டா இதாகும் சொல்லிட்டு பேரை மாற்றி சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி அவங்க இனிஷியலை மாற்றி சொல்லி தர்மத்தை விட்டு இன்றைக்கி வேறு தர்மத்தை பற்றியும் பேச பாருங்க. நம்மளை பார்க்குறோம், இப்போ இந்து தர்ம விரோதமாக பேசக்கூடிய நம்ம சிதம்பரம் எம்பியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊட்டி எம்பியாக இருக்கட்டும், பேசச்ச ஹிந்து விரோதமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் எலெக்ஷன் அந்த இது கோவிலாக சுற்றி கோவில் ஆசீர்வாதம் தான் வாங்குறாங்க. அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட இது நம்ம ஜனங்களும் அதே மாதிரி ஓட்டுக்கோசரம் அவங்களுக்கு போடுறாங்க, தர்மத்துக்கோசரம் நம்ம கூட இருக்காங்க. ஆமாம், இல்லை அதுக்கு தீர்வு ஆகும். சரி, அது என்ன இருக்குது, அது வடகலை தெங்கலையில் இன்றைக்குமே பிரச்சனை கிடையாது. அங்கே உள்ளே இருக்குது, அங்கே லோக்கல் சில பேர் பண்ணக்கூடிய பிரச்சனையை தவிர ஆன்மீக ரீதியாக ஒரு இதில் அது பிரச்சனை கிடையாது. எல்லாமே வடகலை தெங்கலை இன்றைக்குமே எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. கொடுத்தது வாங்கல் எல்லாமே சம்பிரதாயப்படி வடகலையார் வீட்டில் பொண்ணு வாங்குறதா இருக்கட்டும், தெங்கதார் வீட்டில் பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கேயுமே கிடையாது. ஏதோ ஒருத்தர் 2 பேர் பண்ணக்கூடிய இது, அது எப்படி எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் 2 பேர் கத்தக்கூடிய விஷயம்
அது பரவலாக காட்டின்னு வராங்க தர்ம துரோகிகள். பாஜக தரப்புல